அன்பிற்கினிய நண்பர்களே, பயணம் தோல்வி அல்ல என்கிற தலைப்பில் என் மனதில் எழும் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன். நான் பயணம் என்று குறிப்பிடுவது திரு இபிஎஸ் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற மக்களை தேடி என்கிற உண்மையான மக்களை தேடி பார்க்கிற பயணம். ஒரு பதவியில் இருக்கிற போது மக்களை தேடி, வீட்டை தேடி, இல்லம் நாடி, இதெல்லாம் அழகான வார்த்தைகளே தவிர உண்மை இருக்காது. ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கிற போது நீங்கள் ஊராக போக வேண்டும் என்பதும், மக்களை சந்தித்து பேசுவது என்பதும், பரப்புரை செய்வது என்பதும் அரசியல் தொடர்பான பணி. ஆனால் அதையும் தாண்டி திரு இபிஎஸ் சாதித்திருக்கிறார் என்று நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன். ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னால் இந்த யூடியூபை தொடர்ந்து கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் ஒரு விஷயம் நினைவு வைத்திருப்பார்கள். நான் திரு இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கருத்து சொன்னேன். நீங்கள் சென்னையிலும் சேலத்திலும் அமர்ந்திருப்பதை விட்டு ஊராக போய் கட்சிக்காரர்களை சந்தித்து விட்டு பாருங்கள். அது உங்களுக்கு சில நன்மைகள் பயக்கும். மக்களை சந்திக்கிற போதுதான் அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, உங்களுக்கு ஒவ்வொரு ஊரிலும் கூட்டம் வர வர உள்கட்சி பிரச்சனைகள், உங்களை எதிர்க்கிறவர்கள், மாற்று கருத்து உள்ளவர்கள், சிலரை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் அவ்வப்போது குரல் எழுப்புகிறவர்கள், அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து, உங்கள் பயணத்தின் வெற்றியை பார்த்து அடக்கி வாசிப்பார்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இந்த கருத்தை நான் இந்த யூடியூபில் பதிவு செய்திருந்தேன். அது உங்கள் அரசியல் வெற்றி என்பதையும் தாண்டி ஒவ்வொரு ஊரிலும் அந்தந்த ஊரில் இருக்கிற உற்பத்தி செய்கிற நெசவாளர்கள், வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள், இவர்களையெல்லாம் அழைத்து பேசுங்கள். அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை அவர்கள் வாய்மொழியாக நேராக கேட்டு முடிந்தால் குறித்து கொண்டு வாருங்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது பயன்படும் என்று நான் சொன்னேன். நான் சொன்னது திரு இபிஎஸ் காதுக்கு எட்டியதா எனக்கு தெரியாது. ஆனால் அது நடக்கிற போது நான் சொல்லி நடந்தது என்பதையும் தாண்டி நான் எண்ணியதை இபிஎஸ் செய்திருக்கிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்படத்தான் செய்கிறது. ஒரு உண்மையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால், திரு செங்கோட்டையன் அவர்கள் கிளப்பிய ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசாகாமல் அடங்கி போனதற்கு, அவருடைய பதவிகளை எடுத்த பிறகும் அவர் பெரிய அளவில் எதிர்ப்பு காண்பிக்க முடியாமல் போனதற்கு, உங்களுக்கு ஒவ்வொரு ஊரிலும் திரு இபிஎஸ்க்கு ஒவ்வொரு ஊரிலும் வருகிற கூட்டம், வழங்கப்படுகிற வரவேற்புகள், நீங்கள் மக்களை கையாளுகிற விதம், பல்வேறு துறையை சார்ந்தவர்கள், விவசாயிகள், அவர்கள் உங்களிடம் வைக்கிற கோரிக்கைகள், நீங்கள் சொல்லுகிற மறுமொழிகள், நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள், இவை திரு செங்கோட்டையன் அதிக சத்தமில்லாமல் அடங்கிவிட்டதற்கும் ஒரு முக்கிய காரணம் என்று நான் மனமாற கருதுகிறேன். இந்த பயணத்தை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக ஒரு 210 தொகுதிகள் ஜெயிப்போம் என்று முதன் முறையாக 21 தோல்விக்கு பிறகு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்த நிமிடத்தில் என்னால் அதை கணிக்க இயலவில்லை. நாட்கள் உருண்டோடத்தான் எந்த கட்சியோடு தொடர்ந்து இருக்கும், எந்த கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைக்கும், யார் தனித்து நிற்பார்கள் என்பதை குறைந்தது டிசம்பர் மாதம் வரையாவது
உறுதியாக யாரும் கணித்துவிட இயலாது. எனவே 210 இடங்கள் அதிமுக ஜெயிக்குமா என்பதை என்னால் உறுதிபட உளமாற சொல்ல இயலவில்லை. ஆனால் உங்கள் பயணம் மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறது என்று நான் மனதார கருதுகிறேன். வெற்றி என்றால் அரசியல் ரீதியாக அது வெற்றியை தந்திருக்கிறதா என்பதை பார்க்க சில காலம் ஆகலாம். நான் காத்திருக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த பயணம் ஒரு ஜனநாயகத்துக்கான வெற்றி என்று நான் கருதுகிறேன். நீங்கள் மக்கள் மத்தியிலே என்ன பேசினீர்கள் என்பதையும் தாண்டி ஒவ்வொரு ஊரிலும் யாரை சந்தித்தீர்கள், என்ன கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது, என்ன நீங்கள் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள், என்ன இயலாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். அதுவே முக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஒரு சிறு நிகழ்வு தவறு திரு இபிஎஸ் ஆகிய உங்கள் மீது இல்லை. ஒருவர் கள் இறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் கொஞ்சம் மிகுந்த பொறுமையோடு தான் அதை கையாண்டீர்கள். ஒரு 8 கோடி மக்களுக்கு நிர்வாகம் பண்ணுறது நான் எப்படி பதில் சொல்ல முடியும், யோசித்து முடிவு செய்வோம் என்கிறீர்கள். சத்தியமாக நியாயமான பதில். ஒரு உண்மையான குரலில் கூட திரு இபிஎஸ் ஆகிய நீங்கள் அதற்கு மறுமொழி சொன்னீர்கள். ஆனால் அந்த வந்திருந்த நபர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் 4.5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தபோது ஏன் அது அனுமதி கொடுக்கவில்லை? அந்த கேள்வியை கேட்டு கொஞ்சம் குரலை உயர்த்தி கூட பேசினார். ஆனால் அது அவர் வேண்டுமென்றே வம்பு வழக்க வந்திருக்கிறாரோ அல்லது அனுப்பப்பட்டிருப்பாரோ என்கிற கேள்வியை, அச்சத்தை, சந்தேகத்தை, எண்ணத்தை என் மனதிலும் விதைத்தது. பார்த்து கொண்டிருந்த மக்கள் மனதிலும் விதைத்தது. ஆம்புலன்ஸை அனுப்பித்தார்கள். ஒரு 15 வயது சிறுவனை வண்டி காரை ஓட்டச் சொன்னார்கள். அந்த சீரியலில் இந்த நபர் 3வது முயற்சி என்று நான் கருதுகிறேன். போகட்டும். ஆனால் சில வெற்றிகளை, பெரும் வெற்றிகளை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். இந்த சந்திப்பில் மல்லிகை விவசாயிகள் உங்களை சந்திக்கிறார்கள், கோரிக்கை வைக்கிறார்கள். பொறுமையாக மல்லி என்ன விலை, என்ன லாபம் கிடைக்கும், எவ்வளவு ஏக்கரில் பயிர் செய்கிறார்கள், எத்தனை விவசாயிகள், மலர் விவசாயிகள் மல்லி விவசாயிகளாக இருக்கிறார்கள், அவருடைய வாழ்வு எப்படி நடக்கிறது என்பதையெல்லாம் மிகுந்த பொறுமையோடு கேட்டுக்கொள்ளுகிறீர்கள். 2, புலி வியாபாரம் செய்கிறவர்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள். உங்களை பார்த்து அவர்கள் கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். 15,000 ஏக்கரில் புலி பயிரிடப்படுகிறது, மரங்கள் என்பது எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ஆச்சரியம் தரத்தக்க விஷயமாக இருந்தது. ஒரு ஏரியாவில் 15,000 ஏக்கரில் புலி மரங்களாகவே இருக்கிறது என்பது எனக்கு அது பெரிய விஷயமாகத்தான் தெரிந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அந்த விவசாயிகளை, புலி விவசாயிகளை. அவர்கள் இதை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை, புலியை பதமாக்கி பவுடராக்கலாம், வெகு நாள் கெடாமல் இருக்கும். வெளிநாட்டுக்கு புலி பவுடரை அனுப்ப உதவி செய்தால் அவர்களுக்கும் நல்லது, அரசுக்கும் அந்நிய செலவாணி கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் அதை சரியான செயல் என்று மனதுக்குள் உள்வாங்கி கொண்டு சரி, ஆட்சி வரட்டும் என்று ஒரு வாக்குறுதி அளிக்கிறீர்கள். முருங்கை வியாபாரிகள் சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள். காந்தல் மலர் விற்கிறவர்கள், இடைத்தரகர்கள் கொள்ளையெடுத்து விடுகிறார்கள். உரிய பலன் அதை பயிரிடவர்களுக்கு கிடைப்பதில்லை என்று சொல்ல, சரி, அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். உங்களுக்கு இது தெரியுமா? இந்த காந்தல் மலரை கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிறீர்கள்
எங்கள் ஊரில் கூட இருக்கிறது. தாரமங்கலம் பகுதியிலெல்லாம் பயிரிடுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. இதுதான் நேரிடையாக நீங்கள் பேசுகிற போது கிடைக்கிற ஒரு பெரிய அசட். ஏர் கண்டிஷன் ரூமில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி நடத்துகிற போது கிடைக்காத அறிவு, பெற முடியாத விஷயங்கள் உங்களுக்கு நடுரோட்டில் கிடைக்கிறது. இதில் பல விஷயங்கள் அறிவுபூர்வமானவை. நீங்கள் உங்கள் காரில் அந்த பஸ்ஸில் அமர்ந்திருக்க வெளியே நின்று பேசியதுதான். இதைவிட நான் இன்னொன்று பார்த்து வியந்து போனேன். அது ஜனநாயகத்தினுடைய மாபெரும் வெற்றியாக கருதுகிறேன். ஒரு 7-8 பேர், ஒரு பெண்மணி 20 வயது 22 வயது இருக்கலாம், கிராமத்து பெண்மணி. இதில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால், பொதுவாக இசட் செக்யூரிட்டி எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கிற செக்யூரிட்டியையும் நீங்கள் நான் அழைத்து ராமர் கோவிலுக்கு, கரிய கோவிலுக்கு வந்தபோது பார்த்தேன். நெருங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அவைகளையெல்லாம் தாண்டி உங்களை ஒரு சகோதரனைப் போல, தந்தையைப் போல, ஒரு இவ்வளவு பாதுகாப்போடு வந்திருக்கிற முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் என்றெல்லாம் அச்சப்படாமல் அந்த கிராமத்து மக்கள் பதில் சொல்லுகிற அழகு என்னை பெரிய அளவில் கவர்ந்தது. நீங்கள் வென்றாலும் சரி, ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் சரி, இந்த அனுபவம், அறிவு உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. இந்த பயணம் இந்த பெரிய பலனை உங்களுக்கு அளித்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். ஒரு 6-7 பேர், அதில் ஒருவர் 20-22 வயது பெண், எல்லோரும் என்னை மிக மிக வியக்க வைத்த ஒரு நிகழ்ச்சி இதுதான். கையில் முருங்கைக்காயை வைத்து கொண்டு ஏதோ முறையிடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற கருத்து, தண்ணீர் இல்லை அவர்கள் பகுதியிலே. தண்ணீர் கிடைக்குமானால் நல்ல பயிர்களை உற்பத்தி செய்ய முடியும், வருமானம் கிடைக்கும். நீங்கள் கேட்கிறீர்கள், தண்ணி எங்கே இருந்து கொண்டு வருவது? நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அந்த 20-22 வயது கிராமத்து பெண் உடனே சொன்னார், அமராவதியிலே தண்ணீர் வீணாக போகிறது, எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்கள். அசந்து போய்விட்டேன். அந்த பெண்மணி கிட்டத்தட்ட நீங்கள் என்ன கேட்பீர்கள், அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தயாரித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு படித்தவர், ஒரு அசோசியேஷன் பிரசிடென்ட், செயலாளர், பொருளாளர், அவர் தயாரித்து கொண்டு வந்து பேசுவது என்பது இயற்கை. இந்த பெண்மணி ஒரு சாதாரண பின்புலமுள்ள பெண்மணி, வயதும் சின்னவர். அடுத்த கேள்வியை கேட்கிறீர்கள். சரி, அமராவதியிலே வீணாக போகிற தண்ணீரை கொண்டு வருவோம், என்ன தூரம்? எல்லோரும் ஒருமித்த குரலில் பதில் சொல்லுகிறார்கள், 35 - 40 கிலோமீட்டர் தான். உடனே சற்றும் தயங்காமல் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு வியப்பாக இருந்தால் கூட இந்த அளவு தயார் செய்து கொண்டு, ஒரு ஹோம்ஒர்க் செய்து கொண்டு வந்திருக்கிறார்களே, ஒரு நம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இந்த அளவுக்கு அச்சம் இல்லாமல் அதே நேரத்தில் தயாரிப்போடு வந்திருக்கிறார்களே என்கிற எண்ணம் எப்படி என் மனதில் ஏற்பட்டதோ, சத்தியமாக உங்கள் மனதிலும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்பட்டதை உங்கள் முக மலர்ச்சி காட்டி கொடுத்தது. அடுத்த கேள்வியை கேட்கிறீர்கள். சரி, தண்ணியை ஒரு 35-40 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு வந்து விடுவோம். தண்ணியை சேமித்து வைக்க இங்கே உங்கள் பகுதியிலே முடியுமா? ஒரு நிமிடம் தாமதம் இல்லாமல் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள், ஐயா இருக்கிறது, குளம், குட்டை, ஏரி, வாய்க்கால் 200 இருக்கிறது ஐயா, சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அன்றைய நான் அதிர்ந்து போய்விட்டேன். ஏதோ ஒன்றும் தெரியாத 6 முருங்கைக்காயை கையில் தூக்கி கொண்டு வந்த விவசாயிகள் அல்ல. தண்ணீர் வேண்டும், எங்கே இருக்கிறது, எத்தனை கிலோமீட்டர் கொண்டு வர வேண்டும், அதை எங்கே சேமித்து வைக்கலாம். இபிஎஸ் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்திருப்பார். ஜனநாயகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. ஒரு தலைவன் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் தயாராக பதில் சொல்லுகிற அறிவு படைத்தவர்கள்
குறிப்பாக அந்த 20-22 வயது பெண்மணி என்னை மிகப்பெரிய அளவில் கவர்ந்து விட்டார். அன்புக்குரிய இபிஎஸ் அவர்களே, உங்களையும் கவர்ந்திருப்பார்கள். எனவேதான் நான் மீண்டும் சொல்லுகிறேன், அநேகமாக இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊரிலும் போய் என்ன தொழில், என்ன கிடைக்கிறது, என்ன நஷ்டம், என்ன லாபம் என்று வேறு யாரும் கேட்டதாக எனக்கு தெரியவில்லை. காமராஜர்களுக்கு அநேகமாக அனுபவம் இருந்திருக்கலாம். அதற்கு அடுத்து இந்த அளவுக்கு ஒரு பட்டறிவை மக்களிடம் பேசி நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த மக்கள் என்னவெல்லாம் வேண்டும் என்று உங்களிடம் கேட்டு வாக்குறுதியை பெற்றிருக்கிறார்களோ, நீங்கள் ஆட்சிக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் அவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.